அண்ணன் திரு பைசல் அவர்களே, முகமது சபி யூசுப் அவர்களே, அண்ணன் சுல்தான் அமீர் அவர்களே, வருகின்றிருக்கின்ற இமாம் அய்யூப் பாகவி அவர்களே, அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்களே, அண்ணன் ரவி அவர்களே, அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே, மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்களே, அண்ணன் திரு கோட்டை அப்பாஸ் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு நாகராஜ் அவர்களே, வருகை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முருகன் எஸ்எம்பி முருகன் அவர்களே, திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களே, அண்ணன் பத்ருதீன் அவர்களே, அப்துல் காதர் அவர்களே, சகோதரர் ஹக்கீம் அவர்களே, தனபால் அவர்களே, நாகராஜ் உள்ளிட்ட வருகின்ற மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் பங்கு பெற்றிருக்கின்ற, குறிப்பாக வருகை தந்து சிறப்பை சேர்த்திருக்கின்ற உலமாக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற நோன்பு திறக்கின்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டு நம்முடைய மூத்தவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் உடனடியாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி ஒரே நாள் இடைவெளியில் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய வழியில் இன்று சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக ஒன்றிய அரசு எப்பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை தொடுக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் நெஞ்சுரத்தோடு அந்த தாக்குதலை எதிர்த்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எந்த நேரத்தில் எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் சரி அதை முறியடிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரலும் சரி, தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, 2 தினங்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்ட அந்த வகுப்பு சட்டத்தினுடைய அந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, நம்முடைய முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக அரணாக இருந்து அந்த சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய தேவைகளை எல்லாம் மனதிலே வைத்து நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் வழியில் நான் உங்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைப்பது, வரக்கூடிய காலத்தை நாம் உணர்ந்து, நமக்கு வரக்கூடிய பேராபத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். எங்காவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தங்களுடைய மனநிலை மாற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அவர்களிடத்திலே எடுத்து சொல்லி, வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை நாம் தடுக்காவிட்டால் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு மிக ஒரு மோசமான சூழலை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தடுத்து நிறுத்தி, இது திராவிட மாடல் அரசினுடைய மண், இது பெரியார் மண் என்ற வகையிலே ஒரு நல்ல அரசை, மக்களுக்கான அரசை, அனைவருக்குமான அரசை, எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒரு பொற்கால ஆட்சியை முதலமைச்சர்கள் நடத்தி வருகின்றார்கள். எனவே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவருமே ஒன்றுபட்டு முதலமைச்சர்களுக்கு அரணாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை இந்த நிகழ்வின் மூலமாக உங்களிடத்திலே வைத்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சார்பாகவும் கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இங்கு பேசுகின்ற பொழுது 2 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த 2 கோரிக்கைகளும் நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் முயற்சிப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு உறுதியை சொல்கின்றேன். நான் கோவையில் இருக்கின்ற வரை இந்த ஆண்டு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி, நீ ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, விடுபட்டவர்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட நான் இடத்திலே மேடையிலே மூத்தவர்களிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். எங்கேனும் யாரேனும் விடுபட்டிருந்தாலும் கூட அவர்களையும் நாங்கள் அவர்களுக்கான அந்த வாய்ப்பையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றுதான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாராலும் உங்களிடத்திலே விடுபட்டிருந்தாலும் கூட பெரியவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள், உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். ஒரு வேண்டுகோளை உங்களிடத்திலே வைக்கின்றேன்.
பள்ளிவாசல் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில், கோவை மாவட்டத்தில் யாருக்கேனும் கல்வி, மருத்துவம் போன்ற தேவைகள் நிறைய நீங்களே செய்யறீங்க. இருந்தாலும் கூட உங்களோடு சேர்ந்து, பூவோடு சேர்ந்து நாடு மணக்கும் என்பதை போல உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதிலே இணைத்துக் கொள்கின்றோம். ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து அந்த உதவிகளை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் உங்களிடத்திலே வைத்து வருகை சிறப்பை சேர்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.